நடிகை த்ரிஷாவை பற்றி பார்த்திபன் முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் இப்போது மிகப்பெரிய அளவில் த்ரிஷா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய நாய் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் விஜய் விவாகரத்து சர்ச்சையால் நடிகை த்ரிஷாவை சமூக வலைதளங்களில் எல்லோரும் தாக்கி வராங்க. ஆனால் த்ரிஷா இது குறித்து ஒன்றுமே பேசாமல் மௌனமாக இருந்து வராங்க. இவங்க மௌனமாக இருந்தால் பரவாயில்லை, அடிக்கடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆக்டிவாகவே இருப்பாங்க. 2 நாட்களுக்கு முன்னர் நடிகர் பார்த்திபன் த்ரிஷாவை பற்றி மேடையில் விமர்சனம் பண்ணியிருந்தார். அதாவது குந்தவைத்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை உண்டாக்குச்சு. இதன் பின்னர் த்ரிஷா பார்த்திபனுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் பார்த்திபனும் த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டு காணொலி பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் நீங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புவதற்கு முன்னர் முழு காணொலி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் வெளியாகி இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் விஜய் மனைவி விவாகரத்து கேட்ட மனு வெளியாகி சமூக வலைதளங்களில் தீ போல பரவி கொண்டிருந்த சமயத்தில் நடிகை த்ரிஷா மற்றும் விஜய் சேர்ந்து திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டாங்க. இப்படி பல பிரச்சனை த்ரிஷாவால் வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் த்ரிஷா இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தனது சமூக வலைதள பக்கத்தில் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. த்ரிஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் சாதாரணமான ஒரு பதிவை பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் தனது செல்ல நாயை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த போஸ்டில் கனவுலகில் பூனைகளை விரட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த பதிவு ரசிகர்களின் கவனத்தை உடனே ஈர்த்தது. த்ரிஷாவின் இந்த பதிவுக்கு கீழ் விஜய் ரசிகர்கள் பலரும் கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வராங்க. நாயின் கனவுகளுக்கெல்லாம் கவனம் செலுத்துறீங்க, ஆனால் உங்கள் செயலால் எங்கள் அண்ணாவின் முதலமைச்சர் கனவை சிதைவதற்கான நிலை வந்துவிட்டது அப்படின்னு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னும் சிலர் இது பார்த்திபனுக்கு எதிராக த்ரிஷா பதிவிட்டிருக்காங்களான்னு பல கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இவை தற்போது வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே ஒரு தமிழ்நாடு முழுக்க எல்லோராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களே இந்த மாதிரி கேஷுவலாக யதார்த்தமாக போஸ்ட் போடுற என்ற பேரில் எல்லோரையும் வெறுப்பேற்றுற விதமாக பல விஷயங்களை பண்ணி வந்துட்டுருக்காங்கன்னு மிகப்பெரிய அளவில் திட்டி வந்துட்டுருக்காங்க. உண்மையும் அதுதான். தன் மீது எந்த ஒரு பழியும் சுமத்துறவங்க மீது அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஆனால் ரொம்பவே சூழலுக்கு ஆப்போசிட்டாகவும் அவங்கள கடுப்பேற்றுற விதமாகவும் சில விஷயங்களை போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல செயலே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.